டெல்டா மாவட்டங்களை, வறட்சி பாதித்த மாவட்டங்களை அறிவியுங்கள். நிதி வரும்போது அவருக்கு உதவுங்கள். என்றைக்கு உபரி நிதி தமிழ்நாட்டிற்கு வருகிறதோ நல்ல திட்டம் மான்டேக் சிங் அல்வாலியா, வரி வருவாயை பெருக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும். உங்களது எண்ணம் நிறைவேறும். அந்த நேரங்களில் விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்கள். எங்களது மாவட்டம் வறட்சி மாவட்டம். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது வறட்சி மாவட்டமாக அறிவித்தார். வருவாங்க. அதே மாதிரி நாங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஒரு தடவை எங்களை பார்த்து இது அங்கேயே அறிவிச்சுவாங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க தான் முதலமைச்சர், யாராலையும் செய்ய முடியாது. நிறைய இருக்கு. பேரத்தில் பாக்குறாங்க. கடைசி சப்ஜெக்ட் வந்துடுறாங்க. இப்ப வாட்டாள் நாகராஜ் இன்னைக்கு அத்திப்பள்ளியில தமிழ்நாட்டில இந்த வண்டி வரக்கூடாது. இன்னைக்கு வாட்டாள் நாகராஜ் சொல்லியிருக்கிறார். உறுப்பினர் கொஞ்சம் அந்த பிரச்சனைக்குள்ள போகாம போல 5 தனி தீர்மானங்கள் இந்த சட்டமன்றத்தில் மேகதாது காவேரிக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தனி தீர்மானம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தனி தீர்மானம், இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தனி தீர்மானம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு. நம்முடைய முதலமைச்சர் பெங்களூர் விஜயத்தை பத்தி நிறைய பேர் பல்வேறு கருத்துக்கள், ரொம்ப வெளிப்படையா தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர்னா நான் ஏத்துக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்று சொன்ன ஒரே தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர். அப்ப அவருக்கு மட்டும் தலைகுனி அங்க இருக்க நமக்கெல்லாம் தலைகுனி இல்லையா? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தலைகுனிவு என்றால் 8.5 கோடி மக்களுக்கும் தலைகுனிவு, 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைகுனிவு, 40 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைகுனிவு. நான் எண்ணுகிறேன் 5 தனி தீர்மானங்கள். என்ன ஆச்சு? அனைத்து கட்சி கூட்டம் நிறைய பேர் சொல்றாங்க என்ன ஆச்சு, அதனால என்ன ஆக போகுது? தனி தீர்மானம் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஃபர்ஸ்ட் இதுல போட்டாச்சு. வேணாம் வேண்டாம் பேசி முடிச்சா டைம் போயிடும். இந்த தனி தீர்மானத்தினால என்ன ஆச்சு? எங்க கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டைட். 5 தனி தீர்மானம் அனைத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போட்ட தனி தீர்மானத்தில் ஒன்றும் கிடையாது. நம்ம சட்ட போராட்டம் நடத்தணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். இதுதான் இதுக்கு ஒரே தீர்வை தவிர பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைத்துக் கொண்டு பாரத பிரதமரை சந்திக்கணும். நம்முடைய முதலமைச்சர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஒரு நாளைக்கு 3500 கனஅடி 15 நாளைக்கு கொடுக்கணும். 4 டிஎம்சி. கர்நாடகா அதை மதிக்குமா? கர்நாடகா மதிக்குமா? எஸ்.எம். கிருஷ்ணா முதலமைச்சராக இருந்த போது மாண்புமிகு அம்மா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கு. சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டுச்சு 6 டிஎம்சி கொடுங்கன்னு. கர்நாடகா ஏற்க மறுத்துச்சு. இதுக்கு ஒரு தீர்வு வரணும்னு வச்சுங்களேன். இங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் இருக்காங்க, ஆனா பாஜகவும் இருக்கு. எப்படி தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அண்ணன் சி ஜோசப் விஜய் தலைமை வந்ததோ, அதை போல கர்நாடகத்தில் காங்கிரஸ் பாஜக இல்லாத ஒரு அரசு அமையப்பெற வேண்டும். மத்தியில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசு அமையப்பெற வேண்டும். அப்போதான் இருங்க அப்போதான் இந்த 2 அரசாங்கமா உட்காருங்க அமைச்சர் உட்காருங்க. இந்த 2 அரசாங்கமா உட்காருங்க, சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க 5 பேர் எம்எல்ஏ உட்காருங்க அம்மா, மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். பேரவைத் தலைவர்களே, அடுத்த மாநிலத்தை பற்றி இந்த கட்சி தான் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவைக்குறிப்பில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய ஒட்டுமொத்த கருத்து.